எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. கிட்டத்தட்ட 3 மாசமா பஸ்ல தான் சுத்திட்டு இருக்காரு. ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நீங்க பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. அவர் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க. அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அதை மிரட்டி அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க, அந்த டிரைவரை கீழே இறக்குங்க, இப்படி பல்வேறு இடைஞ்சல்கள் பண்ணி ஒரு அவசர ஊர்திய நிப்பாட்டின, அதை விமர்சனம் பண்ண வீடியோக்கள்லாம் வைரல் ஆச்சு. பொதுமக்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமா பேசினாங்க. எதிர்கட்சி தலைவர் விடுங்க, ஒரு தலைவர் இப்படி பேசலாமா? தலைவர் விடுங்க, ஒரு மனிதாவை கொண்ட ஒரு மனுஷன் இப்படி பேசலாமா? நான் அதற்காகத்தான் நேற்று முன்தினம் சொன்னேன், எதிர்கட்சி தலைவர் அவர்களே, ஆம்புலன்ஸ்ல எல்லாம் நிப்பாட்டுறீங்க, தொடர்ந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. 2-3 இடத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டாங்க. ஆம்புலன்ஸ் இந்த வாகன ஓட்டிகள் எல்லாம் அடிச்சாங்க, அவங்க எல்லாம் புகார் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு நான் பதில் சொன்னேன், எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க ஆம்புலன்ஸ் நிப்பாட்டுறீங்க, அது அவசர தேவைக்காக போற வண்டி. எந்த கட்சி தலைவர்கள் பேசும்போதும் பிரச்சாரத்தில் இருக்கும் போதும் பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போதும் நடு ரோட்ல கூட்டத்தை நடத்தினீங்கன்னா வரத்தான் செய்யும் அவசரத்துக்காக. நாங்கெல்லாம் தலைவர் முக்கியமா பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு, நம்முடைய கழக தொடர்கள்லாம் அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் தலைவர் பேசவே ஆரம்பிப்பாரு. ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும். இப்படி இருக்கலாமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர் மாதிரி நான் தான் சொன்ன தலைவர், எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க இப்படி பண்றீங்க. உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு. விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல, நீங்கன்னா நான் உங்களை சொல்லல, அதிமுகன்ற ஏக்கர் சொல்ற ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க. கடைசியில உங்களை காப்பாற்றுற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன். உதயநிதி ஸ்டாலின் இந்த தினம் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி விடல அப்படின்னு ஒரு தவறான தகவலை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு. நான் கிட்டத்தட்ட இன்றைய வரைக்கும் 143வது கூட்டத்தில் இங்க பேசிட்டு இருக்கிறேன். நான் பேசுகின்ற கூட்டத்தில் பேசி ஒரு 10 நிமிஷம் கழிச்சா உடனே ஆம்புலன்ஸ் கத்திட்டு போயிட்டு. இப்ப எவ்வளவு பேருக்கு இங்க குழுமி இருக்கிறீங்க? சுமார் 20,000 பேர் இந்த பொள்ளாச்சி நகரத்தில் குடும்பி இருக்கிறீங்க. அந்த ஆம்புலன்ஸ் வேகமா வருது, யாராவது மேல பட்டுட்டா அதுக்கு யார் பொறுப்பு? இங்க இருக்கிற மக்கள்லாம் எங்களை நம்பி வர்றீங்க, நல்லா வந்துட்டு வீட்டுக்கு போக வேணும். இன்றைக்கு இங்க என்னுடைய பேச்சை கேட்க வேணும், நாட்டில் நிலவுகின்ற அந்த நிலவரத்தை கேட்க வேணுங்கிறதுக்காக வர்றீங்க. ஆனா உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஆனா உடனடியாக 10 நிமிடத்தில் வரும். இப்படி 20 இடத்துல தொடர்ந்து வருது. பேசி 10 நிமிஷத்துல உடனே ஆம்புலன்ஸ் போகும். அதைத்தான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எனக்கு தகவல் கிடைச்சது. தகவல் அடிப்படையில் அந்த ஆம்புலன்ஸ வந்த உடனே நிறுத்துங்க, அதுல என்ன பேஷண்ட் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க சொன்னேன். பார்த்தாங்க, பேஷண்ட் இல்லை. உடனே நான் என்ன சொன்னேன், அந்த டிரைவருடைய பெயர் கேட்டு அந்த வண்டியினுடைய நம்பரை குறிச்சிங்க, காவல்துறையில புகார் கொடுக்கணும். இது நியாயம் தானே? நியாயம் தாங்க. அப்புறம் அவருடைய செல்லை எடுத்து நீங்க அதுல ஏதாவது இது மாதிரி அழைப்பு வந்திருக்குதா, யாராவது உடல்ல சரியில்லாம ஆம்புலன்ஸ் அழைப்பு வந்திருக்குதான்னு அந்த செல்போனை வாங்கி அதுல பாருங்கணும். அதுல அழைப்பே வரல, அதெல்லாம் அழைப்பும் வரல, அந்த ஆம்புலன்ஸ்ல பேஷண்டும் இல்ல. கூட்டம் 10 மணிக்கு ஒரு 15,000 பேர் நிறைஞ்சிருக்கிற கூட்டத்தில் வேண்டுமென்ற திட்டமிட்ட அந்த கூட்டத்தை இடையூறு செய்வதற்காக, அந்த மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக இப்போ திமுக செய்கின்ற ஒரு தந்திரம். நீங்க தில்லு திராணி இருந்தா நேரடியா எதிர்க்க வேணும், இப்படி குறுக்கு வழியை கையாளக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த ஆம்புலன்ஸ் வருவதற்கு வேறு 2 வழி இருக்குது. அந்த பகுதியிலேயே 2 வழி அருகாமையிலே இருக்குது. அதை விட்டுட்டு இதுக்குள்ள வந்து இன்னைக்கு கூட்டத்துக்குள்ள வந்து கூட்டத்தை சிதறடித்து தேவையில்லாத கவனத்தை ஆம்புலன்ஸ் மேல செலுத்தி பேசுவதை தடை செய்வதற்கு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. இதுக்கு துணை முதலமைச்சர் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி அந்த உயிர் காக்கின்ற அந்த 108 ஆம்புலன்ஸை தடுக்கிறான். எப்பொழுதும் நான் தடுத்ததில்லை. 20 கூட்டம் அத்தனையும் நாங்க பதிவில் இருக்குது, நான் என்ன பேசணும் பதிவில் இருக்குது.
அந்த பதிவு எடுத்து எல்லா தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அனுப்பணும். எப்பொழுது நான் கூட்டத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுதும் ஆம்புலன்ஸ் வந்தா அதற்கு வழிவிடுங்க வழிவிடுங்க அப்படி சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் எந்த பாதிப்பும் இல்லாம சேர இடத்துல போய் சேர்ந்துகிட்டு இருந்தது. எல்லாமே என்னிடத்தில் இருக்குது. உண்மையான அரசாங்கம் இருந்தா உடனடியாக நாங்கள் எஸ்பிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் புகார் கொடுத்தார். அதை விசாரித்து உண்மை தன்மையை ஆராய்ந்திருக்கணும். அதுதான் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற ஆட்சியாளருக்கு அழகு. ஆனா இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. ஆக இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது, இதை பொறுக்க முடியல. எரிச்சல். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பதவி நிரந்தரம் அல்ல, நல்லது செஞ்சா பதவி நிரந்தரமா இருக்கும். இப்படி கெடுதல் புத்தி கெடுதல் செஞ்சு இன்றைக்கு அதிமுகவை பணி வைக்கலாம் ஒருபோதும் நடக்காது. இன்றைக்கு மக்கள், நான் சென்ற இடமெல்லாம் 143 சட்டமன்ற தொகுதியிலே பேசுகிறேன் சொன்னா அத்தனை இடத்திலும் பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு குழுமி மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று கொள்ளு கொடுத்திருக்கிறாங்க. அது பொறுக்க முடியாத எரிச்சலோடு இன்றைய தினம் பேசியிருக்கிறார். இது அவர் பேசுவது சரியல்ல என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட அதிமுக ஐசியூல் இருக்குதான். அதிமுக ஐசியூல் இருக்குது, திமுக தான் ஐசியூக்கு போயாச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பேஷண்ட் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கும்போது அவருக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அந்த வெண்டிலேட்டர் அது இருக்கின்ற வரை அந்த உயிர் இருக்கும். வெண்டிலேட்டர் எடுத்தா உயிர் போயிடும். இன்னும் 7 மாசம் இருக்குது. மக்கள் உடைய அதிகாரத்தை பறிக்க, அதுக்குள்ள இந்த ஆட்டம் போட வேண்டாங்க. ஆக மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவள் நினைத்தால்தான் ஒரு ஆட்சிக்கு வர முடியும், ஒரு ஆட்சியை இறக்க முடியும். உண்மைதானே? உங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எண்ணுகின்றார்கள், சர்வதிகாரத்தை போல பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ தனக்கென்று தனி செல்வாக்கு இருப்பதை போலவும் மக்களை பற்றி கவலை இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். அதனாலதான் இவ்வளவு எரிச்சலோடு பேசிட்டு இருக்கிறாங்க திமுக காரர். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திமுக ஆட்சியில போராட்டம் நடக்காத நாளே இல்லை. விவசாயிகள் போராட்டம், தொழிலாளர் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், மின்சார வாரி தொழிலாளர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், அதே போல தூய்மை பணியாளர்கள் போராட்டம். நாள்தோறும் தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில எவருக்கும் நிம்மதி கிடையாது, எவரையும் நீங்கள் வாழ வைத்த சரித்திரம் கிடையாது. உங்க குடும்பம் மட்டும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்குது. 8 கோடி பேர் மக்களுடைய நிலையை அறியாத அரசாங்கம் விடியா திமுக அரசு. ஒரு குடும்பம் பிழைக்க, திரு கருணாநிதி குடும்பம் ஒரு குடும்பம் பிழைக்க இத்தனை பேர் பாதிக்க வேணுமா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திமுக எல்லா துறையிலும் ஊழல் மலிந்து ஊழல் அரசாங்கமாக இன்றைக்கு திமுக அரசாங்கத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு 10 ரூபாய் உங்களுக்கு ஞாபகம் வரும். யாரு? பாலாஜி. எங்களுக்கு தெரியுதோட உங்களுக்கு தான் அதிகமா தெரியுது. இன்னைக்கு தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருப்பது. இந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை செய்யப்படுவதாக தகவல். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா விலை வச்சு வைக்கிறாங்க. எங்க போகுதுன்னா மேலிடத்துக்கு போகுதுங்கிறாங்க. அந்த பாட்டில் வாங்குறவங்க கேட்கறாங்க, ஏங்க எங்கிட்ட 10 ரூபா அதிகமா வாங்குறீங்கன்னா, எங்க போய் வேணாலும் சொல்ல, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, இதெல்லாம் மேலிடத்துக்கு போகுதுன்னு அந்த விற்பனையாளரே வலைதளம் மூலமாக வந்த செய்தி. ஆக 10 ரூபா ஒரு பாட்டிலுக்குன்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் வருது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு
5400 கோடி, 4 வருடத்துல 22,000 கோடி இந்த 10 ரூபா இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து வசூல் பண்ணுவது மட்டும் மேலிடத்துக்கு 22 கோடி போய் 22,000 கோடி போய் இருக்குது. உண்மைதானே? மக்களுடைய பணத்தை எப்படி சுரண்டுறாங்கன்னு பாருங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இங்கதான் எப்படின்னா பத்திரப்பதிவு, அது வித்தாலும் அங்க பத்திரப்பதிவு இருக்கிற அலுவலர்களுக்கு காசு கொடுக்கணும், அதை வாங்கினாலும் கொடுக்க வேணும், ஆக வித்தாலும் கொடுக்க வேணும், வாங்கினாலும் கொடுக்க வேணும். உண்மைதானே? யாராவது பத்திரப்பதிவுக்கு போய் பணம் இல்லாத பத்திரப்பதிவு நடந்திருக்குதா? அங்க மந்திரி பட்டியலிட்டு இருக்காரு, அவர் பட்டியல் போட்டிருக்காரு. அது பிளாட் போட்டா இவ்வளவு ரூபாய், பத்திரப்பதிவு பண்ணா இவ்வளவு ரூபாய், அப்புறம் அந்த விலை குறைக்கணும்னா இவ்வளவு ரூபாய். ஆக திமுக அரசாங்கம் இந்த மளிகை கடையில பட்டியல் போட்ட மாதிரி விலைப்பட்டியல போட்டு வசூல் செய்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம். இதுல இவர்களுக்கு என்ன கஷ்டம்? அப்பா வீட்டுல இருந்து பணத்தை கொடுக்குறாங்க, வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்களே. ஏழைகளுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் 2011 2021 வரைக்கும் 10 ஆண்டுல 12 லட்சம் குடும்பத்துக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 26,000 50,000 திருமண உதவி திட்டத்தில் ஒரு பவுன் கொடுத்தோம். இன்னைக்கு ஒரு பவுன் 80,000 ரூபாய்க்கு விற்குது. ஆக திருமண உதவி திட்டத்தின் கீழே எவ்வளவு உதவி செஞ்ச அரசு அண்ணா திமுக அரசு. 12 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் அந்த திட்டம் தொடரும், நடைமுறைப்படுத்தப்படும். திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்க திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் அண்ணா திமுக. அதே போல ஏழைகள், இங்க இருக்கின்ற நகரத்தில் இருந்த ஏழைகள், கிராமத்தில் இருக்கின்ற ஏழைகள், வீட்டுமனை இருந்தால் வீட்டுமனை இல்லாதவர்கள், கூரை வீட்டில் இருக்கின்றவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை தொழிலாளிகள், இவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும்.